எனவே என்னதான் நீங்க பேசலாருக்கு எதிராக பேசினாலும் உங்கள் பார்வை ஊனியல்பு பார்வையாக இருந்துவிட்டால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவது கடினம். அதனால் முதலில் நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த ஊனியல்பு அடிப்படையில் இந்த ஓமையை பார்க்க கூடாது. டாஸ்மார்க் போற அடிமைன்னு எழுதியிருக்குன்னா டாஸ்மார்க் போற மக்கள் அல்ல. அந்த டாஸ்மார்க் போற அடிமைங்கிறது ஒரு உருவகம். அந்த அடிமை ஒரு அடிமை டாஸ்மார்க் போனா என்ன தப்போ அதை செய்யக்கூடிய மக்கள். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு அடிமை வயலுக்கு போக சொல்லி எஜமானன் அனுப்புகிறார். அந்த நேரத்தில் அவன் தன் கடமையை செய்யாமல், கடமை என்ன வயலுக்கு போகணும், ஆனா என்ன செய்யறான், டாஸ்மாக்ல போய் கேளிக்கை களியாட்டம் என்று நேரத்தை கழிக்கிறான். அது ரெண்டு விதமான பாவம். ஒன்னு எஜமானனுக்கும் துரோகம் செய்கிறான், அடுத்தது தனக்கும் துரோகம் செய்து கொள்கிறான், தனக்கும் கெடுதலை வருவித்துக் கொள்கிறான். அப்படி துரோகம் தான். அப்ப ரெண்டு விதத்திலையும் கடமை தவறியவனாக இருக்கிறான். அது யார் அப்படிங்கறத அடுத்து சொல்றோம். கிறிஸ்தவர் அல்லாத மற்ற மதங்களை சேர்ந்தவர்கள். ஏன்னா அவங்க எல்லாம் இந்த ஊழியர்ல இங்க என்ன ஆதாயம் கிடைக்குது அப்படிங்கிற அடிப்படையில் அந்த ஆதாயம் கொடுக்கிறவன் தான் எனக்கு கடவுள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அவர்கள் செயல்படுவதால் தனக்கு ஆதாயம் வேண்டும். கடவுளுக்கு ஆதாயம் இருக்கா இல்லையா, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லைப்பா. அந்த அடிப்படையில் தான் மற்ற மதங்கள் அதோட கோட்பாடுகள் எழுதப்பட்டிருக்கின்றன. கோட்பாடு தான் நான் சொல்றேன், எந்த தனிநபரை நான் சொல்லவில்லை. கோட்பாடு என்னன்னு தெரியாம அந்த மதத்தில் இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க, அது வேற. அந்த கோட்பாடு, ஒவ்வொரு மதத்துடைய கோட்பாடு எப்படி இருக்குன்னா, சுய லாபம், செல்ஃப் சென்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னை மையப்படுத்திய லாபம் இந்த மதத்தின் கோட்பாடில் இருக்கிறதா, நம்பிக்கையில் இருக்கிறதா என்று அதன் அடிப்படையில் அந்த மதத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் யாரு அப்படின்னா, கடவுள் பத்தி எனக்கு பிரச்சனை இல்லப்பா, எனக்கு ஆதாயம் வந்தால் போதும் என்று சொல்லக்கூடிய நபர்கள். இவர்கள் தான் இந்த ஓமை. எந்த ஓமை? டாஸ்மார்க்கு போகும் அடிமைக்கு ஒப்பானவர்கள். ஒப்பானவர்கள் தான். டாஸ்மார்க் போற நபர்களை சொல்லல, தயவு செய்தவங்களை திருத்திங்க. ஒரு அடிமை தன்னுடைய சுய வேலைக்காக போய்விடுகிறான், வயலுக்கு போகாமல். எஜமானன் சொன்னதை அவன் செய்யவில்லை. அதுபோன்ற நிலையில் மக்கள் இருக்கிறார்கள். அந்த மக்கள் யாருன்னா, இந்த கிறிஸ்துவர் அல்லாத மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள்லாம் அதுதான் செய்கிறார்கள். அப்ப ரெண்டாவது ஒருத்தர் இருக்கிறார், ஒரு அடிமை. ரெண்டாவது விதமான அடிமை யாருன்னா, எஜமானன் சொன்ன மாதிரியே வயலுக்கு போகிறான், வேலையும் செய்கிறான். எஜமானன் சொன்ன மாதிரியே வேலையும் செய்து முடிக்கிறான். சரியா? இப்ப இந்த முதல் அடிமை பார்த்தோம்ல, டாஸ்மாக் அடிமை. இவன் கடமை செய்யாதனால அவனுக்கு நாளைக்கு உண்மை தெரிஞ்சதும் எஜமானன் தண்டனை கொடுப்பார். அப்படின்னா இந்த கடமை என்ன அதை புரிஞ்சுக்கணும். கடமை செய்யாதோர் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா உங்களுடைய சாட்ல. என்ன கடமை செய்யாதவர்கள்? மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் கடமை செய்யாதவர்கள் சொன்னோன்னே நீங்க யாருமே டவுட்டே கேட்கல. மற்ற மதத்தை சேர்ந்தவங்க நல்லவங்க தானே, நல்லதானே செய்யறாங்க, அவங்க எப்படி கடமை செய்யாதவன்னு சொல்லலாம், எப்படி குறை சொல்லலாம் அப்படின்னு நம்ம கேட்கணும். அதான் பழைய புரிதல் இருந்தா. புது புரிதல் என்னன்னா, கடவுள் நம்ம எல்லாம் படைச்சது அவருடைய குடும்பத்துல சேர்க்கதான். அப்ப அவருடைய குடும்பத்துல சேர வேண்டும் என்பது நம்முடைய கடமை என்று ஒப்புக்கொண்டுதான் நாமெல்லாம் பிறக்கிறோம். குடும்பத்துல சேரன்னு வாக்குறுதி அங்க கொடுக்கிறோம். அதனால் இங்கே பிறக்க செய்கிறார். தன் குடும்பத்தில் சேர விரும்பாதவர் யாரும் இங்கே பிறப்பதில்லை. அது எங்க தெரிஞ்சுக்கிறோம்னா, வயலில் தோன்றிய களைகள் ஓமையின் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். அங்க ஒரு கேள்வி வருது, நீங்க விதைக்கும் போது எல்லாம் நல்ல விதையா தானே இருந்து, அதுல எப்படி களைகள் தோன்றின அப்படின்னு கேட்பார் அல்லவா. இப்ப நல்ல விதைன்னா என்ன? எல்லாருமே கடவுள் குடும்பத்துல சேரன்னு சொன்னோன்னா நல்ல விதையா இருக்கிறோம். கலை என்ன? கடவுள் குடும்பம் வேண்டான்னு சொல்ற நிலைதான் களைகள் தோன்றும் நிலை. அது பகையினுடைய வேலைன்னு சொல்ற. அதுல அந்த பகைவன் தான் நீங்க எதிரின்னு சொல்லப்பட்டு. அப்ப எதிரி நம்மிடம் சில விஷயங்கள் செய்து நம்ம எல்லாம் கலைகளாக மாற்றி விடுகிறான். அந்த ஓமை அடிப்படையில் அது அந்த ஓமை போகும்போது பார்ப்போம். இப்ப நம்ம பார்க்க இருப்பது அடிமை ஓமை. இப்ப இந்த அடிமை ஓமையில கடமை செய்யும் அடிமைகள், கடமையை செய்யாத அடிமைகள் என்று இரு வகையாக பிரிப்பவர். அப்ப இந்த கடமையை செய்யாதவர்கள் அதான் இரு வகை. அப்ப கடமையை செய்யாதவர்கள் எங்க போறாங்க அப்படின்னா, உறவு கேட்காதவர்கள் என்ற பட்டியலில் போறாங்க. கடமை செய்கிறவன் உறவு கேட்கும் நிலையை பெறுகிறான். உறவு கேட்கிறவன் கடமை செய்யறான், உறவு கேட்காதவன் கடமை செய்யலாம். அப்படி நீங்க மாத்தி இருக்கலாம். நம்ம உறவு கேட்கவில்லை என்றாலே நாம் கடமை தவறுகிறோம். அந்த கடமை தவறுவதில் 4 விதம் இருக்கிறது. சரியா? அப்ப இதுல என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல ஒரு அடிமை ஒரு வகை என்பது டாஸ்மார்க்கு போற அடிமை அப்படின்னா, அவன் வேலைக்கு போகாத அடிமை. ஆக்சுவலா டாஸ்மாக் எழுதின தப்பு தான், உங்களுக்கு ஞாபகத்தில் ஈஸியா இருக்குங்கிறதுக்காக டாஸ்மாக் என்று கொடுக்கப்பட்டது. வேலைக்கு போக மறுக்கும் அடிமை அப்படின்னு வச்சுக்கலாம்.
அப்ப வேலைக்கு போகலன்னா என்ன செய்யறான்? கடமையிலிருந்து தவறுகிறான். அவனுடைய கடமையே வேலைக்கு போறதுதாங்கிறது மாதிரி நம்முடைய நோக்கமே கடவுள் குடும்பத்தில் சேருவதுதான். அது எந்த மதத்தை சேர்ந்தவரா இருந்தா நீங்க பிறந்துட்டா நாம் கடவுள் குடும்பத்தை சேர்ந்தாதான் நாம் நம் கடமையை செய்கிறோம். சரியா? அப்ப இந்த இடத்துல கடமை என்னன்னா உறவு கேட்பது. நல்லா புரிஞ்சுங்க, உறவு கேட்பதுதான் கடமை. வயலில் உழுவும் செயல் அப்படின்னு சொல்லுவோம். உறவு கேட்பது ஒரு கடமை, முக்கியமான கடமை. உறவு கேட்பது இன்னொன்னு எஜமானனிடம் அன்பு காட்டும் நிலை. அப்ப அந்த ஒத்தனார் ஓமையில சொல்றேன், அந்த கல்லு ஒவ்வொரு கல்லு எடுத்து வைக்கிறப்பையும் அம்மா இதை நீங்க தத்தெடுத்துருவீங்கல்ல, தயவுசெய்து தத்தெடுத்து விடுங்கள், தத்தெடுத்து விடுங்கள் என்று கேட்டு கேட்டு அந்த கொத்தனார் கட்டினால் அந்த கொத்தனார் அந்த எஜமானி அம்மாவை அதிகமாக நேசிக்கிறார், பாசம் வைத்திருக்கிறார், எப்படியாவது அந்த அம்மாவுடைய பிள்ளையா மாறிவிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் என்பதெல்லாம் அந்த கேட்கும் செயல் மூலமாக வெளிப்படுகிறது. சீச்சி உன் பிள்ளையெல்லாம் இருக்க மாட்டேன், உன்னுடைய எதிரி பிள்ளையா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கல்லை எடுத்து வைப்பார் என்றால் அந்த அம்மா எப்படி தத்தெடுப்பார்கள் யோசிச்சு பாருங்க. அதுபோன்று உறவு கேட்டால் கடவுளை நேசிக்கிறோம், அவர் மீது பற்று வைத்திருக்கிறோம், பாசம் வைத்திருக்கிறோம் என்று பொருள். உறவு வேணான்னு சொல்லிட்டா கடவுளை நேசிக்கவில்லையா என்று பொருள். அதனால அவர் என்ன பண்றாரு? இந்த ஒரே கட்டளை கொடுக்கிறார், எல்லாவற்றுக்கும் மேலாக அவன் முழு உள்ளத்தோடும் ஆன்மாவோடும் இதயத்தோடும் ஆற்றலோடும் அது எல்லாமே முழு அப்படின்னு வரும். கடவுளாகிய தந்தையாகிய கடவுளை அன்பு செய்வாயாக அப்படின்னு ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன அப்ப இந்த ஒரே கட்டளை எதுக்கு கொடுக்கிறாருன்னா இவ்வளவுதான் நமக்கு தேவை. நம்ம கேட்கிறோமா? கேட்டால் அன்பு செய்கிறோம், நம்ம அன்பு செய்கிறோம்னா நமக்கு கொடுப்பார், உறவு கொடுப்பார். அப்ப அவன் டிங்கி கொடுத்துட்டு வேலைக்கு டிங்கி கொடுத்துட்டு போறான், வேலையை செய்யாமல் அதுல இருந்து ஏமாற்றி வெளியேறுகிறான் ஒருவன். அப்ப அவன் முதலாளி அன்பு செய்கிறானா? இல்லை. அதனால அவன் கேட்காத பட்டியலில் போறான், அது கடமையை செய்யாதவர்கள் பட்டியல். ரெண்டாவது இவர் அனுப்புறார், என்ன அனுப்புறார்? வயலுக்கு போ அப்படின்னு அனுப்பும்போது ரெண்டாவது விதம் அடிமை என்ன பண்றான்னா வயலுக்கு போகிறான். வயலுக்கு போறவனா இருக்கிறவங்க எல்லாம் யாருன்னா கத்தோலிக்கர். அந்த குடும்பத்துல உறுப்பினர் என்று ஒரு பதிவு செஞ்சு திருச்சபையில் இருக்கிறார்கள். அப்ப கேட்டுட்டு அதான் என்னுடைய குடும்பத்தில் நீ சேர வேண்டும் கேட்டாரு. அதே மாதிரி இவங்க கத்தோலிக்கரா இருக்கிறாங்க அப்படின்னா கடவுள் குடும்பத்துல சேர்ந்து இருக்கிறாங்க. இங்க அதாவது விண்ணப்பத்தை சொல்கிறார்கள், கேட்கிறார்கள். ஆனா என்ன நடக்கிறது என்றால் பிரேஸ் தி லார்ட் சொல்பவராக இருக்கிறார். அப்படின்னா நான் சொன்னேன் உறவு வேண்டாம். அப்படின்னா என்னன்னா இது மாதிரி கத்தோலிக்கர்கள் கொத்தனார் உருவகத்தில் வைத்து பார்த்தால், இல்லம்மா உங்களெல்லாம் பிடிக்கும், நான் வேணா சம்பளம் வாங்காமலே உங்களுக்கு வீடு கட்டித்தரேன், ஆனா உங்க உறவு எனக்கு வேண்டாம், உங்க எதிரியின் உறவு இருந்தா போதும், வீடெல்லாம் இலவசமா கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த கத்தோலிக்கர். இந்த கத்தோலிக்கர் பிரேஸ் தி லார்ட் சொல்லக்கூடிய கத்தோலிக்கர். இவர்கள் எல்லாம் பூசைக்கெல்லாம் போவாங்க, பூசையில பிரேஸ் தி லார்ட் சொன்னா உட்கார்ந்து இருப்பாங்க, எந்த சொல்ல வர மாட்டாங்க. இவங்க என்ன செய்யறாங்கன்னா எனக்கு நற்கருணை ஆண்டவரை பிடிக்கும், ஆண்டவரே உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா உங்க உறவு எனக்கு வேண்டாம், நான் சாத்தான் உறவை தேடிக்கொள்கிறேன். அப்படின்னா சாத்தான்னா எதிர் சபை, உங்களுக்கு எதிராக சபைகள் ஆரம்பித்திருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க, அந்த வீட்டுல நான் சொந்தம் கொண்டாடுகிறேன், இங்கே நான் சொந்தம் கொண்டாட விரும்பவில்லை. உங்களுக்கு பிடிக்கும், உங்களை ஆராதிக்கிறேன், உங்களை வணங்குறேன், தண்டனிட்டு செய்கிறேன், நித்திய சுதிக்குரிய என்ற அந்த இதெல்லாம் டெய்லி சொல்றேன், ஆனா உங்க உறவு மட்டும் எனக்கு கொடுத்துறாங்க. நான் உங்களுடைய எதிரிகிட்ட நான் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிறேன், உறவுக்கு நான் எதிரியுடைய ஆள், அதன் அடையாளமாக ஆவே மரியா சொல்லாமல் என்ன சொல்கிறேன்? பிரைஸ் தி லார்ட் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுங்க, எனக்கு உறவு கொடுத்துறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கத்தோலிக்கர்கள். சரியா? அவங்க என்ன பண்ணுவாரு? வேணா இலவசமா வீடு கட்டி கொடுத்ததுக்காக தண்டிக்காமல் விடலாம், அதான் தண்டனை இல்லை. ஆனா அதே நேரத்தில் உறவும் இல்லை. அப்ப என்ன நிலை? மண்ணிலிருந்து வந்தாய் மண்ணுக்கே திரும்புவாய். அப்படின்னா ஒரு கொத்தனார் உருவத்துல, எப்பா நீ எனக்கு வேலை செய்ய வேண்டாம், நான் உனக்கு உறவு கொடுக்கல, நீங்க வர வேண்டாம், நீ எங்க இருந்திருந்தாயோ அங்கே போய் என்னுடைய ஆளா இருந்து நீ கட்டி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு இறுதியில ஒரு முடிவு எடுப்பார் அல்லவா, அதுதான் இந்த நிலை. இரண்டாவது. மூன்றாவது யாரென்றால் எதிரியுடைய வயல்ல போய் உழுது கொடுக்குறான் ஒரு அடிமை. அப்ப அவன் என்ன செய்யறான்? அவனும் தன் எஜமானனுக்கு துரோகம் செய்கிறான். அந்த துரோகம் செய்கிறவனை தன்னுடைய பிள்ளையா தத்தெடுப்பாரா? தத்தெடுக்க மாட்டார். ஆனால் இங்கே எஜமானன் தத்தெடுக்க சோதிப்பதற்காக தான் இந்த 5 நபர்களை அனுப்புகிறார். அந்த இடத்தை புரிஞ்சுக்கணும். 5 விதமாக செயல்படக்கூடியவர்களை சோதித்து பார்க்கும் பொழுது இந்த நபர்களும் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த மூன்றாவது எதிரி வயல்ல விழுகிறவங்க
எதிரிக்கு போய் உதவி செய்யறான், அவன் ஒரு துரோகம் செய்கிறான். அது யாரு? அதான் மற்ற கிறிஸ்தவர்கள். கத்தோலிக்கர் அல்லாத மற்ற கிறிஸ்தவர்கள் அவங்க பிரைசலாட் சொல்றவங்க தான் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துவ மற்ற மதத்துக்கு இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, கிறிஸ்துவ அல்லாத மற்ற மதம் ஏன் சொல்றோம்னா, இவங்களும் மற்ற மதம் தான், இவங்களும் அதே இதான் கடமையை செய்யாதவர் தான். ஆனால் இவர்கள் கிறிஸ்துவின் பெயரில் கடமையை செய்பவர்கள் அல்ல. கிறிஸ்து அப்படிங்கிற எஜமானனுடைய பெயரில் ஒரு எதிரி இருக்கிறான், அவன்தான் கிறிஸ்து என்று சொல்லி அங்கே போய் வயலை கொள்கிறவர்கள். அவர்களும் துரோகம் செய்கிறார்கள். எஜமானன் அவங்களை தத்தெடுப்பாரா? எடுக்க மாட்டார். அடுத்தது என்ன? ஒரு அடிமை பார்க்கிறான், என்னடா அந்த ஆளோட பெரிய தொந்தரா இருக்கு, கொடுமைப்படுத்துறார், நம்மளை அடிமையா வைத்திருக்கிறார், கொண்டு ஒழித்து விட வேண்டும். இந்த உருவத்தோட வரும்ல, அந்த உரிமையாளரை கொண்டு ஒழிக்க பார்த்தார்கள் என்று, திராட்சை தோட்ட உரிமையாளர். அப்ப அதுபோன்று ஒரு சில கடவுளுக்கு எதிராக கடவுளையே தீர்த்து கட்ட, கடவுள்னா கடவுளுடைய திட்டத்தை, கடவுளை யாரும் கொலை செய்ய முடியாது, கடவுளுடைய திட்டத்தை கொலை செய்யலாம் யார் வேண்டாம்னா. அந்த கடவுளுடைய திட்டத்தை கொலை செய்வதுதான் சொந்த கருத்து சொல்பவர்கள்.